என் பேர் சுதர்மன். என் பேர் சப்னா. சப்னா. ஆமாம். பேர்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம், நான் கிறிஸ்டின், அவங்க வந்து முஸ்லீம். ஓ அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம கடையை பற்றி நம்ம சொன்னீங்க எப்படி இந்த ஐடியா ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ கடை ஆரம்பித்த டைம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லாங்க. கடை ஆரம்பிக்கும் போது சுத்தமாக ஓட்டம்லாம் இல்லைங்க. யாருக்குமே முதல்ல இருக்கிறதே தெரியாது. அப்புறம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறமா எங்களுக்கு இங்கே பார்த்து என்னடா ஏதோ புதுசாக இருக்கே, பச்சை கலர்லலாம் போர்டு வச்சுருக்காங்களே, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஸ்டமர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அப்புறம் யூடியூபர்ஸ் பகோடா பாய்ஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு. அவர் வந்து என்னைக்கு எடுத்து போட்டாரோ அதுக்கப்புறம் கடை ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேயே கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? ஆமாம். ஸோ அதாவது இந்த கான்செப்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த நெய் சோறு, சிக்கன் கிரேவி, பீஃப் கிரேவி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருக்குது. சென்னையில் மேபி இது நம்ம கேரளா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம், சாப்பிட்ருக்கோம். பட் சென்னையில் வரும்போது அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மக்கள் அப்படிங்கிற அவங்க ஊர் சைடில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரியாணி வந்து நாங்களும் தான் போடுறோம், ஃப்ரைடேலேருந்து மண்டே வரைக்கும் போடுறோம். ஆனால் நெய் சோறுன்னும் போது அவங்க ஊருக்கு போய் தான் அதை சாப்பிடுவாங்க. அது இங்கேயே கிடைக்கும் போது அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. ஓகேவா? ஆக நம்ம ஊருக்கு போய் சாப்பிட வேண்டிய டிஷ்ஷு இங்கேயே கிடைக்குது, நம்ம ஃபேமிலிக்கு அதை வாங்கி கொடுக்கலாம். இப்போத்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இதோட டேஸ்ட் இதெல்லாம். ஸோ இப்போ ஜென்ரேஷன் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க ரொம்ப விரும்பி, குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றாங்க.